சவுக்கு சங்கர்னு ஒரு மனுஷன் இருந்தாப்புல. அந்த ஆள் வெளியே இருந்த வரைக்கும் எப்பா ஆட்சியே பண்ண முடியலடா அப்பான்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு திமுக அரசு புலம்புற அளவுக்கு பண்ணாப்புல. எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டு போனாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லா தகவலும் இந்த ஆளுக்கு மட்டும் எப்படா வருதுன்ற மாதிரி ஆட்சியாளர்களுக்கே மண்டை காயுது. சிஎம் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்ற வரைக்கும் தகவல் இந்த ஆளுக்கு வருது அப்படின்னா எங்கே தானே இந்த ஆள் ஸ்பை வச்சிடல. இந்த ஆள் எந்த ஸ்பையும் வைக்கல. அவங்க எதிராளிகள் கூட இருக்கிறவங்களே ஸ்பையாக மாறிடுறாங்க. ஐயோ இந்த கொடுமையை எவனாவது வாய் திறந்து சொல்ல மாட்டானா, இந்த கொடுமைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, ஐயையோ இந்த மாதிரிலாம் தப்பு நடக்குது, இது எவனும் பேச மாட்டானா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தவங்க சவுக்கு சங்கர் தானே சரியான ஆள் நம்பி அந்த ஆளுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆளும் வச்சு செய்யின்னு செஞ்சாப்புல. இவனை எப்படா காலி பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆள் வாயை வச்சுன்னு சும்மா இல்லாமல் அவரே பாயிண்ட் எடுத்து கொடுத்த மாதிரி இந்த பெண் காவலர்களை பற்றி பேசி தேவையில்லாத ஒரு சர்ச்சையில் மாட்டி அது வழக்காகி அது என்னவோ தேச துரோக வழக்கு மாதிரி 100 பேர் கொண்ட கும்பல்லாம் போய் இவரை வெடிகாலத்தில் தேனியில் கைது பண்ணுற அளவுக்கு ஒரு குற்றவாளி மாதிரி சித்தரித்து அரெஸ்ட் பண்ணி கூட்டு வராங்க. இங்கே நிதி நிறுவனம் மோசடி பண்ணுறாங்க. ஐஎஃப்எஸ் ஆருத்ரா இஜாவுன்னு எக்கச்சக்கமாக இருக்கிறவங்கலாம் வெளிநாடு தப்பி போகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துன்னுட்டு அதுக்கப்புறமா ஆறாமரை விசாரிக்கிறோம், இந்த டிபார்ட்மெண்ட் அமைச்சிக்கிறோம், தனிப்படை அமைச்சிருக்கிறோம், நான் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே அரசை விமர்சனம் பண்ணி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவங்கள என்னவோ தேச துரோகம் பண்ணவங்க மாதிரி தீவிரவாதிகள் மாதிரி சித்தரித்து அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அடித்து பிடிச்சி தூக்கி போட்டு உள்ளே போட்டு குண்டாஸ் போட்டுடுறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னென்னா தமிழ்நாடு அரசு செய்கிற கேலி கூத்த நீதிமன்றமே கண்டிச்சிருக்குது. என்ன பண்ணிட்டாப்புல ஒரு அவதூறு வழக்கு, அதுக்கு எதுக்கு குண்டாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க ஐயா இங்கே பாருங்க ஐயா அவர் கஞ்சாலாம் வச்சுருந்தாருங்க ஐயா, கஞ்சா சப்ளையருங்க ஐயா இவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு கதை கட்டி கஞ்சா வழக்கு. யோ இதெல்லாம் 50 வருஷம் முன்னாடி வழக்கையா, இன்னும் இதே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி ஓகே போட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லி அதையும் விசாரணை பண்ணி முகாந்திரம் இல்லை, இதில் குண்டாஸ் போடுறதுக்கான தேவை இல்லைன்னு சொல்லி இங்கேருந்து கிளம்பி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் சண்டை போட்டு தான் அந்த வழிக்கையை நடத்த முடிஞ்சுது. அங்கேருந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் திருப்பி விசாரிக்கணும், குண்டாசு செல்லாதுன்னு சொல்லுவோம். இங்கே விசாரித்து ஒரு நாள் காலையில் குண்டாசு செல்லாதுன்னு சொல்கிறாங்க, அன்றைக்கி சாயந்தரமே 2வது குண்டாஸ் போடுறாங்க. இதுதான் அரசு நடக்கிற லட்சணம். ஏயா நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, ஒரு மனுஷனுக்கு குண்டாசு இல்லைன்னு நீதிமன்றம் காலையில் சொல்லுதான், சாயந்தரமே இன்னொரு குண்டாசு அந்த ஆள் மேலே போடுவாங்களாம். கேட்டால் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வழக்கு, அதுக்கு எஃப்ஐஆர் இப்போ தான் போட்டிருக்கோம், இவரை வெளியே விட்டால் பிரச்சனை வரும், அதனால் இவரை உள்ளவே வைக்கணும், குண்டாசு இன்னொரு குண்டாசு போடுறோன்னு சொல்லி போட்டு விட்டுறது. இவங்களுக்கு ஆட்சி நடத்துறதுக்கு துப்பு இருக்குதோ இல்லையோ, இந்த மாதிரி அரசுக்கு எதிராக பேசுகிறவங்கள அரெஸ்ட் பண்ணுறதுக்கு நல்லா துப்பு இருக்குது அப்படின்றத துப்பி காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கேள்வி குத்து என்ன அப்படின்னா, பெண் காவலர்களை இவர் அவதூறாக பேசிட்டாரு, அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாருன்னு சொல்லி இவர் மேலே வழக்கு போட்டால் அதே காவல்துறை அதே அரசு இன்றைக்கி என்ன பண்ணுது, இவரை நைட்டு ஃபுல்லாக தூங்க விடக்கூடாது, அலக்கழிக்கணும்னு சொல்லி டிரான்சிட்டு புழல்லேருந்து மயிலாடுதுறை அனுப்புவாங்களாம், மயிலாடுதுறையிலேருந்து மதுரைக்கு அனுப்புவாங்களாம், மதுரையிலேருந்து திருச்சிக்கு அனுப்புவாங்களாம், கூடவே பாதுகாப்புக்கு பெண் காவலர்களை 15 பேரை போட்டு அனுப்புவாங்களாம். ஏன்னா அவங்க என்னடா பாவம் பண்ணாங்க, சரியாக தூக்கம் இல்லாமல் சரியான சாப்பாடு இல்லாமல் ஒரு இயற்கை உபாதைகள் கூட கழிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த ஆளை சவுக்கு சங்கரை பழி வாங்குறதா நினச்சிக்கிட்டு காவல்துறையாளர்களே பழி வாங்குறது, அதுவும் பெண் காவலர்களே பழி வாங்குறது என்ன மாதிரியான போக்குன்னு தெரியல. அவங்களே வெளியே புலம்புற அளவுக்கு தான் இவங்க வச்சுருக்காங்க. இதில் யாருக்காக இவங்க வழக்க போட்டாங்க, யாரை தண்டிக்கிறாங்கன்றது ஒன்றும் புரியல. இதில் வேற சவுக்கு மட்டும் வெளியே இருந்திருந்தாருன்னு வச்சுக்கிங்க, கார் ரேஸ் ஆகுது இதுவாகுது, ஒன்றுத்தையும் நடக்க விட்டுருக்க மாட்டாப்புல. அதுக்கு ஒரு 2 கேஸை போட்டிருப்பாரு, 4 போராட்டத்தை அறிவிச்சிருப்பாரு, ஏதாவது ஒன்று பண்ணி ஓட்டிருப்பாருன்னு வச்சுக்கிங்க. அதுவும் இல்லாமல் உதயநிதி வச்சு செஞ்சிருப்பாப்புல. உதயநிதி தான் நான் உள்ளே இருக்கிறதுக்கு காரணம், அவர் கார் ரேஸ் நடத்த விட மாட்டேன்றதுக்காக கார் ரேஸ் நடத்துகிற வரைக்கும் என்னை உள்ளே தான் வச்சுருப்பாரு முன்னாடியே சொன்னாப்புல. கார் ரேஸும் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறமும் உள்ளே வச்சுருக்காங்க. ஏன்னு தெரில. கவர்மெண்ட்டை என்னதான் நீதிமன்றம் சொன்னாலும் அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை அவமதிக்கிற வகையில் தான் இது வரைக்கும் சவுக்கு சங்கர் விஷயத்தில் காவல்துறையும் தமிழக அரசும் நடந்துக்கிட்டு வருது. நீங்கள் சவுக்கு சங்கர் பேசுனது சரியா தவறா அந்த ஆராய்ச்சிக்குள்ளெல்லாம் போக வேணாம். இன்றைக்கி பிலிக்ஸு அவருக்கு என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு பேட்டியை அவர் எடுத்துட்டாருங்க, எடுத்ததை எடிட் பண்ணாமல் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாருங்க. இது ஒரு குத்தம். அவரை டெல்லியில் போய் அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து அவரை கூப்பிட்டு எங்கே வச்சிருக்காருன்னே 2 நாளாக சொல்லாமல் அதுக்கப்புறமா சொல்லி இதுக்கு எல்லாருக்கும் ஏபிஎஸ் கார்பஸ் போட்டு தான் ஆள் எங்கே இருக்கானா இல்லையானே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. இவ்வளோ பிரபலமான ஊடகவியலாளருக்கே இந்த நிலமைன்னா நாளைக்கு எனக்கு என்ன நிலைமை உங்களுக்கு என்ன நிலைமைன்றதை யோசிக்கணும். இந்த ஒரு வழக்கு என்னைக்கு போக போகுது என்னைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. இது வரைக்கும் 140 நாள் ஆயிடுச்சுங்க.
கைது பண்ணி இது வரைக்கும் வெளியே வர்றதுக்கான எந்த ஒரு முகாந்திரமும் தெரில. சட்ட ரீதியாக எவ்வளவு ஓட்டைகள் இருக்குதோ எல்லா ஓட்டைகளையும் பயன்படுத்தி வெளியே வரவங்கள பார்த்துருப்போம். ஆனால் வெளியே வர விடாமல் நடத்துகிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அதுதான் இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்ன நடக்கும், அவருக்கு வந்து பெயில் கிடச்சிரும், வெளியே வந்துடுவார், அது இதுன்னு தமிழில் வச்சு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே சவுக்கு சங்கர் வெளியே வந்தால் திமுக ஆட்சி என்ன நடக்கும்னு பார்க்குறதுல ஆர்வம் இருக்கக்கூடிய எல்லா தமிழ்நாட்டு மக்களுக்கும் இருக்குது. இந்த ஆள் வெளியே வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷனை வாங்கி யாரை வச்சு செய்ய போகிறான்னு தெரியல. ஏற்கனவே கடலூரில் 100 நாள் வச்சுருந்ததுக்கே அந்த ஆள் வந்ததுலேருந்தே வச்சு பர்சனல் வெஞ்சன்ஸாக வச்சு செஞ்சான். இன்னும் இத்தனை நாள் வச்சு செஞ்சதுக்கும் உள்ளே வச்சு அடித்ததுக்கும் என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல. சினிமா பாணியில் தான் போய்கிட்டு இருக்கு சவுக்கு சங்கர் விஷயம். ஸோ இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் NKR.